சங்கீதம் 91:10. ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. பாதுகாப்பு அறிக்கையிடப்பட்டது. தேவ வார்த்தையில் அடங்கியிருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் நம்முடைய வாழ்வின் பாதுகாப்புக்காக விரும்ப வேண்டும், அனுபவிக்க வேண்டும். தனி மனிதன் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வாக்குறுதிகளுமே ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் உரிமையுடையதுதான். அது தாவீதுக்கு என்றாலும் கூட. ஆகவே நாம் அதை சார்ந்து வாழலாம். இந்த மறை உண்மையை அறிந்து கொள்வதும் விசுவசிப்பதும் அநேகம் பேரை ஆச்சரியமான விதத்திலே பாதுகாத்திருக்கிறது. ஆகவே தான் துணிச்சலோடு அறிக்கையிட வேண்டும். சங்கீதம் 91:14 சொல்கிறது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் நாமத்தை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று. இந்த வழியிலே நாம் நம்முடைய விசுவாச வாழ்வில் கடந்து செல்லும் போது ஆச்சரியமான அற்புதங்களை அனுபவிக்கலாம். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 13:44 சொல்கிறது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று இயேசு சொன்னாரே, அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பாக நம் உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தாவீதோடு சேர்ந்து சொல்லலாம், மெய்யாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்று. சங்கீதம் 23:6. இந்த மேலான பாதுகாப்பை இரவும் பகலும் பெற்று அனுபவிப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களையும் எங்கள் உறைவிடங்களையும் இடையறாது பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே இடைவிடாமல் உம்மை துதித்து அகம் மகிழ்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.